ஃப்ரெண்ட்ஸ், நாம சாப்பிடும்போது சரி, இல்லை நம்ம ஒரு பைக்கில் பின்னாடி இருந்து ட்ராவல் பண்ணும்போது சரி, இல்லை பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது சரி, நம்ம எப்போவுமே மொபைலை நோண்டிக்கிட்டே தான் போவோம். ஏன்னா அப்படி பழகி போச்சு. அப்படி நோண்டும் போது உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கையில் நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தில் நம்ம சேட் பண்ணுறதுக்கு இல்லை இங்கே கொண்டு போய் நம்ம ஏதாவது டச் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஜஸ்ட் நம்ம மொபைல் ஒரு செட்டிங்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மொபைலோட ஹோம் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அந்த ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணால் இந்த மாதிரி மொபைலோட ஸ்க்ரீன் வந்து சின்னதாயிரும். அப்போ நம்ம ஈஸியாக சேட் பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஈஸியாக நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த மொபைல் ஸ்க்ரீனை பெரிய ஸ்க்ரீனாக ஆக்குறதுக்கு அதே ஹோம் ஸ்க்ரீனை இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணால் ஹோம் ஸ்க்ரீன் பெருசாகும். ஸோ இதனால நம்ம ஒரு கையில் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு பஸ்ஸில் போகும்போது, ஒரு கம்பியை பிடிச்சிட்டு நிற்கும் போது ஸ்டாண்டிங்கில், இல்லை ஃப்ரெண்டு கூட பின்னாடி மொபைல் யூஸ் பண்ணிட்டு நம்ம பின்னாடி உட்காந்து போகும்போது பைக்கில் டக்குன்னு சேட் பண்ணுறதுக்கு, டக்குன்னு ஒரு விஷயத்தை டச் பண்ணுறதுக்குலாம் ஒரு விரல் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிரமம். அந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தற்காலிகமாக. அது எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம மொபைலில் செட்டிங்ஸ் வந்து முதல்ல வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் வாங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது ஒன் ஹேண்டட் மோட் அப்படின்ற ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும். இதை வந்து உள்ளே போனதுக்கப்புறம் இல்லை கெஸ்டர்ஸ் அப்புறம் பட்டன் 2 ஆப்ஷன் இருக்கும். சில பேர் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணல, நீங்கள் பட்டன் யூஸ் பண்ணிங்க. பட்டன்னா இந்த மாதிரி பேக் பட்டன், ரீசெண்ட் பட்டன், இந்த மாதிரி பட்டன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டுங்க. எனேபிள் பண்ணதுக்கு அவ்வளோதான், வேறு இதில் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைல் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அது யாரு கூட சேட் பண்ணிட்டு இருக்கும்போதோ உங்களுக்கு சேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஒரு விரலில் வச்சு உங்களுக்கு டச் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி டபுள் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஸ்க்ரீன் வந்து சின்னதாயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக சேட் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து டச் பண்ணிக்கலாம். ஒரு விரல் எட்டக்கூடிய ஈஸியான ஒரு தூரத்தில் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் அந்த ஸ்க்ரீனை வந்து டிசேபிள் பண்ணி நம்ம பெரிய ஸ்க்ரீனாக கொண்டு வரதுக்கு அதே அந்த ஹோம் ஸ்க்ரீனோட மிடில் பட்டனை இந்த மாதிரி டபுள் ப்ரெஸ் பண்ணால் போதும், அது வந்து பழைய மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனாக ஆயிடும். ஈஸியான ஒரு மெத்தட் இது. ஸோ இந்த ஆப்ஷனோட நேம் வந்து ஒன் ஹேண்டட் மோட். இது உங்கள் மொபைலில் கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாரோட மொபைலுமே இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒன் ஹேண்டட் மோட் ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சது, டெஃபினட்டாக யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். பை.